குட்டீஸ்க்கெல்லாம் பிடிச்ச மாரி ஒரு ஹெல்த்தியான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தான் இன்னைக்கு பார்க்க போறோம். கருப்பு கொண்டைக்கடலை சாதம். டேஸ்ட்டு சூப்பரா இருக்கும். சேவ் பண்ணிட்டு கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. வாங்க எப்படி பண்றதுன்னு பார்த்துடலாம். குக்கர்ல ஒரு 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாயிருச்சு. ஹோல் கரம் மசாலா எல்லாமே சேர்த்து நல்லா பொரிஞ்சதும் 3 மீடியம் சைஸ் வெங்காயம் இந்த மாதிரி நீல வாக்குல நறுக்கிட்டு சேர்த்துக்கோங்க. மீடியம் ஃப்ளேம்லயே வெங்காயத்தோட கலர் மாறுற வரைக்கும் நல்லா வதக்கணும். இந்த அளவுக்கு வதங்கினதும் 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு நல்லா இடிச்சிட்டு சேர்த்துக்கலாம். 1 நிமிஷம் நல்லா வதக்குங்க. இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போனதும் 2 மீடியம் சைஸ் தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி வதங்குறதுக்காக ஒரு 1/2 ஸ்பூன் உப்பு சேர்த்து ஒரு 5 நிமிஷம் மீடியம் ஃப்ளேம்லேயே நல்லா வதக்கணும். பாருங்க, தக்காளி நல்லா மசியா வதங்கிடுச்சு. இது கூடவே 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள், 1/4 ஸ்பூன் சீரகத்தூள், 1/2 ஸ்பூன் தனியாத்தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்து மசாலாவோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்குங்க. மசாலா நல்லா வதங்கிடுச்சு. இது கூடவே 1 ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கலாம். நைட்டே 1/2 கப் கருப்பு கொண்டைக்கடலையை ஊற வச்சுட்டேன். ஒரு 5 விசில் விட்டு வேக வச்சு எடுத்திருக்கேன். நல்லா மாவு மாதிரி வெந்துடுச்சு. இது கூடவே வேக வச்ச கொண்டைக்கடலையை சேர்த்து ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கலாம். 1/4 படி கிளாஸில் தலை தட்டத்துக்கு அரிசி எடுத்திருக்கேன். அதுக்கு 2.5 கிளாஸ் தண்ணி கரெக்டாக இருக்கும். வேக வச்ச சுண்டல் தண்ணியவே 1 கிளாஸ் சேர்த்துருக்கேன். தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கலந்துட்டு கொதிக்க ஆரம்பிச்சதும் அரிசி சேர்த்துக்கலாம். ரெகுலராக யூஸ் பண்ணுற சாப்பாட்டு அரிசி தான் இன்னைக்கு எடுத்திருக்கேன். நல்லா கொதிக்க ஆரம்பிச்சதும் கடைசியாக ஒரு 1/4 எலுமிச்சம்பழத்தை பிழிஞ்சு விட்டு நல்லா கலந்துட்டு மூடி வச்சிடலாம். ஒரு விசில் வந்ததும் சிம் பண்ணிட்டு சிம்லேயே ஒரு 10 நிமிஷம் வேகட்டும். 10 நிமிஷத்துக்கு அப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு ஃபுல்லாக ப்ரெஷர் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணோம்னா நல்லா கம கமன்னு சுண்டல் சாதம் ரெடி. சாப்பாடு கொஞ்சம் கூட குலையாம அடிப்பிடிக்காம நல்லா வெந்து வந்திருக்கு. கருப்பு கொண்டைக்கடலை சாதம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணிட்டு எப்படி இருந்துச்சுன்னு ஃபீட்பேக் சொல்லுங்க. இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க.